அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம காலையில பதிவிலேயே புதியவர்கள் வியாபாரத்தை தவிருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 9:15 இருந்து நம்மளுக்கு 10 மணிக்குள்ள ஒரு மார்க்கெட் ஒரு முகமாக இறங்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. அதன் பின் பாத்தீங்கன்னா சந்தை ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேயே வர்த்தமாயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான வாய்ப்பாக அது அமையவில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அப்போ 9:15 இருந்து 10 மணி வரை நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு தொடர்ச்சியாக கால் ஆப்ஷன்ஸ் அப்புறம் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது மல்டிபிள் ஹெட்ஜ் இப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் நெகட்டிவா இருந்ததுன்னா சந்தை இறங்குமுகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம். அதை பார்த்தவர்களுக்கு அதை ஆய்வு செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சந்தை எப்படி முடிவிட்டு இருக்கு, அடுத்து ஆர்வம் இல்லை அதனால பங்கு சந்தையில புதியவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம்னு சொன்னோம். அந்த ஆர்வமின்மை ஆர்வமாக மாறுகிறதா அப்படிங்கிறதையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். இது நிப்டியோடது. நிப்டியோட நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய ஹை லோ கிட்டத்தட்ட ஒரு 155 புள்ளிகளாக இருந்துள்ளது. அடுத்தது இப்ப நம்மளுக்கு அட்டவணையில பாத்தீங்கன்னா 17,800 கால் மற்றும் புட். இது ஒரு ஸ்ட்ரேடல். அடுத்தது 17,700 புட், 17,900 கால். இது ஒரு ஸ்ட்ராங்கல். சந்தைக்குள்ள என்ன இருக்கு? இப்போ ஒரு ஸ்ட்ரேடல் மற்றும் ஸ்ட்ராங்கல் உள்ளடக்கமாக சந்தை இருக்கிறது. அதனால 17,800 மையமாக வைத்து 17,700 17,900 சந்தை இதற்குள்ள. அப்ப இது ஒரு ஸ்ட்ரேடல் பண்ணிட்டு 17,700 இதை ஒரு ஸ்ட்ராங்கலாக வைத்துள்ளார்கள். அப்ப அதனால 17,800 கால் அண்ட் புட்டோட நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா 94 பிளஸ் 78. அப்ப நம்மளுக்கு ஒரு 170 புள்ளிகள் அப்படிங்கிறது தென்படுகிறது. அப்போ நான் ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். அப்ப 17,800 பிளஸ் 170 அப்ப எவ்வளவுனா 17,970. 17,800 மைனஸ் 170 அப்ப 17,630. இது 17,800 கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ரேடல் லெவல்ஸ். இது நீங்க லாங் ஸ்ட்ரேடல் எடுத்திருந்தாலும் சரி, ஷார்ட் ஸ்ட்ரேடல் எடுத்திருந்தாலும் இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அடுத்து 17,700 புட்டுக்கும் 17,900 இதோட 2 பிரீமியத்தை ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50 பிளஸ் 40 90 புள்ளிகள். அப்போ 17,900 பிளஸ் 70 90. அப்போ 17,990. அப்ப 17,700 மைனஸ்னா அப்ப 17,610. அப்ப சந்தை என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்னா 17,610 இருந்து 17,990க்குள் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருளாக உள்ளது. இப்படித்தான் லெவல்ஸ் எடுக்கணும். ஆப்ஷன் செயின்குள்ள போறோம். இங்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நேத்து பாத்தீங்கன்னா நேற்று இருந்த லெவலை விட சற்று கால் சைடு உயர்ந்துள்ளது. புட் சைடு அதனை விட கொஞ்சம் குறைதலாக நேத்து இருந்ததை விட ஒரு புள்ளி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நேத்து கால் ஆப்ஷன் சைடு ஆர்வம் இல்லாத இடம் ஆர்வம் மிகுதியாக மாறுபடுகிறது. அப்போ இங்க ஆர்வம் கொஞ்சம் சற்று அதிகரித்துள்ளது. அப்போ ஒரு அளவுக்கு மொமெண்டம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நேற்று நம்ம வேல்யூம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பேசணும். இப்ப வேல்யூம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சந்தை ஸ்ட்ரேடல் வித் ஸ்ட்ராங்கல் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த பகுதிக்குள்ள இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது தென்படுகிறது. அடுத்தது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டியில ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அதோட மார்க்கெட்டோட டோட்டல் மொமெண்டம் பாத்தீங்கன்னா 500 புள்ளிகள் தான். ஹைக்கு லோவுக்கு ஒரு 500 புள்ளிகள் தான் மொமெண்டம் ஆயிருக்கு.
அடுத்தது அதனுடைய அட்டவணை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 41,500 கால் 41,300 புட். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கல். இது மட்டும் ஸ்ட்ராங்கல் தான். ஆனா இது ஸ்ட்ராங்கல் எடுத்துக்க முடியாது. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ்னே சொல்லலாம். அப்போ சந்தை வந்துட்டு 41,000 இருந்து 41,500க்குள்ள வர்த்தகமாகிற வர ட்ரேடு பண்ணாம இருக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா நாளை தினம் சந்தை வந்துட்டு பேங்க் நிப்டி ஏதேனும் பாசிட்டிவ் சைன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் சந்தை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கிறதுனால. ஆனாலும் 41,000 41,500 வர்த்தகம் செய்யாமல் இருப்பதே சிறப்பு. ஏன்னா 41,500 கால் 41,300 புட் 41,500 புட் 41,000 புட் 41,400 41,300 41,200 41,400ன்னு அனைத்து ஸ்ட்ரைக்குகளுமே இங்க வந்து ஒரு ஆக்டிவா இருக்கு. அப்படிங்கும்போது இவன் மேல போச்சுன்னா அவன் கீழே பிடிச்சிருக்கிற மாதிரி, இவன் கீழே போனா மேல பிடிச்சிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி மொமெண்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா நாளைக்கு சந்தை வந்து பாசிட்டிவ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். இங்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகரித்துள்ளது. கால் சைடு புட் சைடு ரெண்டுமே நம்மளுக்கு அதிகரித்துள்ளது. அதனால சந்தையோட தாக்கம் எவ்வாறு இருக்க போயிருன்னு பார்க்கலாம். ஆனா நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கனால மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா ரொம்ப மார்க்கெட் வந்து 41 to 41,500 அப்படிங்கிறது இந்த இடத்துக்குள்ளேயே வர்த்தகம் பண்ணாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். அப்ப 41,500 கால் அண்ட் புட்டை நம்ம வந்து ஸ்ட்ரேடலாக எடுத்திருந்தா என்ன நடக்குது அப்படிங்கிறதே பார்க்கலாம். 41,500 கால் 41,300 புட் ஆப்ஷன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல். இதனுடைய டோட்டல் பிரீமியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 42,000 41,300ல இருந்து மைனஸ் பண்ணா 40,800. அப்ப 40,800ல இருந்து 42,000க்குள்ள இருக்க போறாங்க. இதனுடைய மைய புள்ளியா 41,400 இருக்க போகிறது. இது ஒண்ணு. அடுத்து 41,500 கால் அண்ட் புட்டோட பிரீமியத்தை நம்ம எடுக்கிறோம். இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 600 ரூபாய் அப்படிங்கிற பிரீமியத்தில் நம்மளுக்கு இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 42,100 அதே மாதிரி 41,500ல இருந்து 600 ரூபாய்னா 40,900 இதற்குள்ள சந்தை இருக்கத்தான் அதிகமான வாய்ப்பா இருக்கும். அப்போ இதற்கு வந்து 41, அப்போ 41,400 41,500 அப்ப சந்தையோட மாற்றங்களுக்கு மிக முக்கியமா இருக்க போகுது. அதுல 41,400 to 41,500 வர்த்தகம் எந்த திசையில செல்லலாம் அப்படிங்கிற டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது. நிப்டியோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 17,679 to 17,855, வைட் ரேஞ்ச்னா 17,574 to 17,926. எட்ஜ்ல 17,700 புட் மற்றும் 17,900 கால். இதனுடைய ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் எட்ஜ் 17,649 to 17,939, வைட் ரேஞ்ச் 17,610 to 17,990. மிக முக்கியமா சந்தை இதற்குட்பட்டு இருக்கத்தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 17,836 17,878 17,936. சப்போர்ட் ரேஞ்ச் 17,745 17,706 17,649 இருக்கும். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா 41,026ல இருந்து 41,571. இது வந்து 41,300 ஸ்ட்ராடல் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து இது எடுத்திருக்கிறோம். அதோட வைட் ரேஞ்ச் 40,755 to 41,845. இது வந்து 41,000 புட் ஆப்ஷன் மற்றும் 41,500 பேஸ் பண்ணி. அப்போ நம்மளுக்கு 40,846ல இருந்து 41,686, வைட் ரேஞ்ச் 40,660ல இருந்து 41,840 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,458 41,571 41,686. சப்போர்ட் ரேஞ்ச் 41,119 41,26 40,846 இருக்கும். இதனுடைய கணக்கீடு அனைத்துமே கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி இணைய விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதற்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட கட்டண பயிற்சியில பரிந்துரையும் இருக்காது. ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி நம்ம தரமாட்டோம்.
நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணோம்னா அது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற பேசிக் நீட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குமே தவிர எங்களிடம் கலந்து கொள்வதால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சீங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்பிரஷோ இந்த நிறுவனங்கள்ல வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதற்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். அதனை பயன்படுத்தி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.